டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து சர்க்குலர் அது 11th August 2026 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இதில் 6 ஜோன்களாக பிரிக்கிறாங்களாம். செப்பரேட்டான இமெயில் ஐடி கொடுக்குறாங்க ஃபார் ரிசீவிங் queries. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஃப்ரம் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், காலேஜும் அனுப்பலாம், ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்பலாம். ஓகேவா? காலேஜுக்கும் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இமெயில் ஐடி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு queries இருக்கா, இது இல்லை எனக்கு சர்டிஃபிகேட்டு இல்லை, சர்டிஃபிகேட் போயிடுச்சு, எப்போ வரும், என்னால் வந்து எழுத முடியாது, இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வருது, நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே இனிமேட்டு இந்த மாதிரி இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புனாங்கன்னா போதும், அவங்க வந்து அதை செக் பண்ணி அதுக்குரிய இதை வந்து ரிக்வெஸ்ட்டை வந்து அவங்க சரி பண்ணி தருவாங்க. ஓகேவா? இட் இஸ் இன்ஃபார்ம் that the controller of examination has classified the regions of all the affiliated colleges of education into 6 zones. 6 ஜோன்களாக பிரித்திருக்கிறாங்க for the purpose of receiving attending queries relating to examination sections. உங்களுடைய பரீட்சை அந்த செமஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதுக்கான தேவைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 6 செப்பரேட் இமெயில் ஐடிஸ் இருக்குது. 6 விதமான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களோட எல்லா காலேஜஸையும் பிரித்து 6 ஜோனாக வச்சு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 1 ஃபார் ஈச் ஜோன், ஒரு ஜோனுக்கு ஒரு இமெயில் ஐடிங்கிற மாதிரி. ஃபார் ரிசீவிங் queries, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்காக கொடுத்துருக்காங்க. The principals of all colleges of education are hereby instructed to send all examination related queries. பரீட்சை சம்மந்தப்பட்ட எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு queries-ஆக இருந்தாலும், டவுட்ஸாக இருந்தாலும் காலேஜஸ் யாருக்கு தெரிவிக்கணும்னா இந்த இமெயில் ஐடிக்கு தான் தெரிவிக்கணும், இமெயில் ஐடிக்கு தான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஜோனாக பிரிச்சிருக்காங்க, கரஸ்பாண்டிங் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே திரும்பி சொல்கிறாங்க. ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா மாணவர்களுமே என்ன பண்ணலான்னா ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ்க்கு to use the email IDs created for the purpose of addressing their queries. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பிரின்சிபல்ஸ் வந்து இதை நீங்கள் வந்து யாருக்கு சொல்லுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக வந்து அவங்க தேவைகள் என்ன இருக்குது அவங்களுடைய எல்லாத்தையும் அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குயிக்காக அதை மானிட்டர் பண்ணி ரெஸ்பான்ஸையும் கொடுத்துருமா. அப்போ நீங்கள் என்ன query அனுப்புகிறீங்களோ அந்த queryக்கு தகுந்த இதையும் அவங்க அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த 6 ஜோனோடதும் உங்கள் காலேஜ்கிட்ட இருக்கும் அந்த மெயில் ஐடி. ஓகே, இது ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், அதாவது இம்பார்ட்டண்டான க்ரீவன்சஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது, இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டான மேட்டர், எனக்கு வந்து சர்டிஃபிகேட் இல்லை, ஏதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா coeoffice@tntu.ac.in. அப்போ இந்த இமெயில் ஐடிக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான மேட்டர், எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான கம்ப்ளைண்ட் இருக்குது, இதில் எனக்கு ஏதாவது ஒரு க்ரீவன்சஸ் இருக்குது, தேவைகளும் இருக்குது அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு அர்ஜென்ட்டுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. மிச்சப்படி உங்கள் காலேஜ் பிரின்சிபல் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி தருவாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப அர்ஜென்ட்டான மேட்டர்னால் மட்டும் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. The principals are strictly instructed not to use this email ID for routine, general or unnecessary queries. தேவையில்லாத எந்த ஒரு queriesக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பிரின்சிபல்ஸ்க்கே சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான். ஆல் ரொட்டீன் queries shall be sent only to the respective zone wise email ID. அப்போ அந்த ஜோன் வைஸ் இமெயில் ஐடிக்கு மட்டும்தான் எந்த queryயாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பணும். ஜோன் வைஸ் அப்படின்னும் போது இப்போ அரியலூர், நாமக்கல், சிவகங்கை, திருவள்ளூர், தூத்துக்குடி, விருதுநகர் இவங்கெல்லாம் என்னென்னு பண்ணணுன்னா அவங்களாம் ஜோன் 1. ஓகேவா? COE zone 1@tntu.ac.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்பலாம், காலேஜஸும் அனுப்பலான்னு போட்டிருக்காங்க. COE zone 2 அப்படிங்கிற zone 2 எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னா சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு, திருநெல்வேலி. அடுத்தது zone 3ல் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னா கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், கிருஷ்ணகிரி, திருச்சி.
இவங்க ஜோன் 3ன்னு போட்டு நீங்கள் அனுப்பினா மட்டும்தான் அந்த query-யை வந்து உடனே பார்த்து மானிட்டர் பண்ணி அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஜோன் 4 கடலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல். அடுத்தது ஜோன் 5 மதுரை, சேலம், தேனி, நீலகிரிஸ், தாஞ்சூர், அடுத்தது நாகப்பட்டினம், பெரம்பலூர், திருவாரூர், இதெல்லாம் 5வது ஜோனாக பிரிச்சிருக்காங்க. 6வது ஜோன் கன்னியாகுமரி, வேலூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், ராமநாதபுரம். ஸோ மொத்தம் 6 ஜோன்களாக பிரிச்சிருக்காங்க. அப்போ 6 ஜோனும் நீங்கள் எந்த ஜோனுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஜோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒரு queries கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அதற்கான பதில் வந்து வர மாதிரி நமக்கு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது, ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நமக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை, அதுவும் அர்ஜென்ட்டாக சர்டிஃபிகேட்ஸ் வேணும், அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்தது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து நீட்டாக ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து மெயில் அனுப்புறது நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த மாதிரி மெயில் அனுப்பலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லுவாங்க. உங்கள் பிரின்சிபல் சொன்ன பிறகு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து காலேஜஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2 பேருக்கும் தான். அதனால் நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை கரெக்டாக பார்த்து கரெக்டாக அனுப்பி நீங்கள் வந்து உங்களுடைய க்ரீவன்சஸ்க்கு ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்.